என்ன ஆச்சு? கூட்டிட்டு போய் 3 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. இன்னும் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏங்க, இது என்ன சின்ன காரியமா? வலி எவ்வளவு நேரம் இருக்கும், எவ்வளவு நேரம் வரும் யாருக்கு தெரியும்? அதெல்லாம் கொஞ்ச நேரம் பொறுத்து பொறுமையா தான் இருந்து பார்க்கணும். டாக்டர் அம்மா வந்து எதுவா இருந்தாலும் சொல்லுவாங்க. என் பிள்ளைக்கு வேற ரொம்ப வலிக்கு அழுதுகிட்டு இருக்கிறாளா, என்ன பண்றா ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. டாக்டர் அம்மா ஒன்னும் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? அத்தை, தேன் எப்படி இருக்கா? டெலிவரி ஆயிடுச்சா? இன்னும் ஒன்றும் சொல்லலம்மா. டாக்டர் கூட்டிட்டு போய் 3 மணி நேரத்துக்கு மேல இருக்கு. ஆனா இன்னும் வெளியே வரல. அவ எப்படி இருக்கா என்னன்னு ஒன்றும் தெரியல. ஐயோ, டாக்டர் அம்மா வந்துட்டாங்க. வாழ்த்துக்கள். உங்க வீட்டுக்கு மகாலட்சுமியே வந்திருக்கா. டாக்டர், என் பேத்தி எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? உங்க பேத்தி எந்த குறையும் இல்லாம சௌக்கியமா இருக்கா. டாக்டர் அம்மா, என் பொண்ணு எப்படி இருக்கா? அவளுக்கு வலி எல்லாம் குறைஞ்சிருச்சா? நல்லா இருக்கா இல்ல? பரவாயில்ல. நீங்களாவது உங்க பொண்ணை பத்தி கேட்டீங்களே. ரொம்ப நல்லா இருக்காங்க. தேனு ரொம்ப தைரியமாவும் இருந்தாங்க. சரி, நீங்க போய் குழந்தைய பாருங்க. சரிங்க டாக்டர் அம்மா. என் தங்கமே, என்னடா தூங்கிட்டே இருக்கீங்க? பாட்டிய பாருங்க. தங்கம், இவ்வளவு நேரம் ஒரே சத்தமா இருந்தது. இப்ப பாருங்க, ரொம்ப அமைதியா தூங்கிட்டு இருக்கான். என் பேத்தி அப்படியே பாக்குறதுக்கு அவங்க அப்பா உரிச்சு வச்சிருக்குது. ஆமா ஆமா, வளர வளர தெரியும் யாரு முக ஜாட வருதுன்னு. தேனு, உனக்கு எப்படி வலி குறைஞ்சிருக்குதா இல்லையா? பரவாயில்லங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லா இருக்கு. தேனு, நீ எங்காலும் பயந்துக்குவியோன்னு தான் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஆனா நீ இவ்ளோ தைரியமா இருப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை, தெரியுமா? என்ன பண்றது, நம்ம 2 பேத்து உசுர உள்ள வச்சுக்கிட்டு நான் பயந்துட்டு இருந்தேனா எப்படி அவளை வெளியே கொண்டு வர முடியும்? இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? எனக்கு ரொம்ப சந்தோஷம். அழக்கூடாது, என் செல்ல பேத்தி அழக்கூடாது. இங்க பாருங்க, ஆத்தா பாருங்க, ஆத்தா பாருங்க. ஹேய், நான் உன்னை வேலைக்கு போக சொல்லிட்டே இருக்கேன். நீ எத்தனை நாளைக்கு தான் சும்மா இருக்கலானே பிளான் போட்டுட்டு இருக்க? ஒழுங்கா ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலைக்கு போ. என்ன கார்த்திக் நீங்க சொல்றீங்க? உங்களுக்கு தான் தெரியும்ல, சித்திக்கு நான் வேலைக்கு போறது சுத்தமா பிடிக்கல. கிருஷ்ணன் நம்பி நான் எப்படி வேலைக்கு போக முடியும்? அவன் ஒரு நாளைக்கு என் பக்கம் பேசுறான், ஒரு நாளைக்கு சித்தி பக்கம் பேசுறான். அவன் முழுசா ஒரு முடிவு எடுக்க மாட்டேங்கிறான். தேவா, இனிமே அவன் நல்ல முடிவுதான் எடுப்பான். இனிமே நீ அவனை பத்தி யோசிக்காத. உன்னை பத்தியும் உன் வாழ்க்கைய பத்தியும் யோசி. அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசி. இப்படியே இருக்காத. என்னடா திடீர்னு நீ இப்படி சொல்ற? உன்னை பத்தியும் உன் வாழ்க்கைய பத்தி யோசினா அப்ப நீ என்ன கழட்டி விடலான்னு பாக்குறியா? தேவா, நான் ஒன்னும் உன்னை கலட்டி எல்லாம் விடலாமா? நான் சொன்னது, இங்க இருக்கிற வரைக்கும் எதுக்கு சும்மா இருக்க? உனக்கு டைம் பாஸ் ஆகணும்னு தான் நான் சொன்னேன். மத்தபடி நான் கம்பல் எல்லாம் பண்ணல. உன்னை நான் எதுவும் சொல்லல, சரியா? சரி, அப்ப நீ உங்க அக்காவை கூட்டிட்டு வந்து சித்திட்ட பேச. தேவா, இப்பதான் ராதாகிருஷ்ண கல்யாணம் முடிஞ்சிருக்கு. இத்தனை பிரச்சனைக்கு அப்புறம் இப்பதான் உங்க சித்தி சிரிக்கிறாங்க. இப்ப வந்து நான் கேட்டேன்னு வெயி, அவ்வளவுதான், ருத்ர தாண்டவாடிடுவாங்க. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. சரி, 2 நாள் வெயிட் பண்ணா போதுமா? ஐயோ. சின்னம்மா, காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? கொண்டு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஜாஸ்மின். கார்த்திக், நீங்க ஏதாவது குடிக்கிறீங்களா? உங்களுக்கு ஏதாவது வேணுமா? சார், இன்னும் நீங்க இங்க தான் இருக்கீங்களா? நீங்க நேரா உங்க வீட்டுக்கு போயிருப்பீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னும் போகல ஜாஸ்மின், இனிதான் கிளம்பணும். சார், உங்க வீட்ல உங்களை தேடவே மாட்டாங்களா? ஜாஸ்மின், வாயை அடக்கி பேசு. நீ யாருகிட்ட பேசிட்டு இருக்கே ஞாபகம் இருக்கா? கிருஷ்ணாவோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்க. கொஞ்சம் வாய பார்த்து அடக்கி வச்சு பேசி பழகு. என்ன மேடம், இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டு நீங்க என் மேல கோவப்படுறீங்க?
நீ தப்பாதான் பேசுற. முதல்ல அவர்கிட்ட நீ மன்னிப்பு கேளு. அட என்னாச்சு? ஏன் தேவா சத்தம் போட்டுட்டு இருக்க? தேவா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. டேய் மச்சான், அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. சும்மா ரெண்டு பேத்துக்குள்ள ஆர்கியூமெண்ட், அவ்வளவுதான். ஜாஸ்மின், நீங்க போங்க. ஏ ஜாஸ்மின், நில்லு. ஒழுங்கா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்காம நீ போக கூடாது. தேவா, நான் உங்களை சும்மா இருங்கன்னு சொன்னேன். கம்முனு இருங்க. நீங்க சும்மா இருங்க கார்த்திக். அவ எப்படி அப்படி பேசலாம்? அவ பேசுனது தப்பு. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். என்னாச்சு தேவா? எதுக்கு இவ்ளோ கோவப்படுற? அண்ணா, இவ கார்த்திக் கிட்ட தப்பு தப்பா பேசுறானா? அவளை ஒழுங்கா மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. ஐயா, நான் ஒண்ணு தப்பா கேக்கல. சார் வீட்டுக்கு போகலையான்னா கேட்டேன். அதுக்கு மேடம் இவ்ளோ கோவப்படுறாங்க. சின்னம்மா இதுக்கு முன்னாடி இவ்ளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. இங்க பாரு ஜாஸ்மின், நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த வீட்ல கார்த்திக் இருக்கணுமா இல்ல அவன் வீட்டுக்கு போகணுமான்னு சொல்லி முடிவெடுக்கிற உரிமை எனக்கு கூட இல்ல. அவனுக்கு மட்டும்தான் இருக்கு. அத நீ நல்லா புரிஞ்சுக்கோ. இத்தனை வருஷமா அவன் வந்து போயிட்டு இருக்கான். சித்தி கூட ஒரு வார்த்தை ஏன் வந்த எதுக்கு வந்தான்னு கேட்டதில்ல. நீ எதுக்கு கேக்குற? நீ எப்படி எங்க குடும்பத்துல ஒருத்தியோ அதுக்கு 10 மடங்குக்கு மேல கார்த்தி இந்த வீட்ல ஒருத்தன். அத நல்லா புரிஞ்சுக்கோ. டே மச்சான், வா போலாம். நான் என்ன தப்பா பேசிட்டேன்னு இவ்ளோ கோவமா போறாங்க? ராகுல், நான் எங்க வீட்டுக்கு போய் 10 நாள் இருந்துட்டு வரட்டா? எனக்கு எங்க அண்ணனை பார்க்கணும்னே ஆசையா இருக்கு. மிந்து, எங்க அம்மா ஒத்துக்குவாங்களா? எங்க அம்மா பார்த்து எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு. நீ அங்க போறேன்னு சொன்னா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. நான் எப்படி அவங்க கிட்ட பேச முடியும்? அப்ப வேற யார் பேசுறது? எனக்காக நீ தானே பேசணும். அப்படி உன்னால பேச முடியலன்னா சொல்லு, நானே அத்தைகிட்ட சொல்றேன். ஆனா அவங்க வேண்டான்னு சொன்னா என்ன பண்றது? நீ எதுக்கெல்லாம் பேசிடாத, சரின்னு சொல்லிடு. அப்ப என்னை விட உங்க அம்மாவோட சந்தோஷம் தான் முக்கியம் இல்ல? அப்ப நான் சந்தோஷமா இருந்தா என்ன, கஷ்டத்துல இருந்தா என்ன, அத பத்தி எல்லாம் நீ யோசிக்கவே மாட்ட, அப்படிதானே? உங்க அண்ணனை பாத்தியா? அத்தை நான் மாசமா இருக்கிறேன்னு சொன்ன உடனே வெண்ணிலக்காவை எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க. ஆனா நீ என்ன எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்ட. ஆனா சந்தோஷ் மாமா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அத்தைய பார்த்தல்ல, பொண்டாட்டிக்காக எப்படி சப்போர்ட் பண்ணிட்டு பேசுறாங்கன்னு. இங்க பாரு பிந்து, எங்க அண்ணன் மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாது. எங்க அம்மாவை என்னால எல்லாம் தூக்கி எறிஞ்சு பேசவும் முடியாது. அதுக்காக தான் நான் சொல்றேன், நீ கொஞ்சம் பொறுத்து பொறுமையா இருந்துதான் ஆகணும். நீ அப்படி பேசணும்னா வேணா எங்க அண்ணனை பேச சொல்லு. எங்க அண்ணன் பேசினா எங்க அம்மா கேட்பாங்க கண்டிப்பா. என்ன இவங்க 2 பேரும் இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க? பிந்து மாடியெல்லாம் ஏறக்கூடாதுன்னு தெரியாதா இவனுக்கு? எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொன்னாலும் இந்த பையனுக்கு புத்தியே வர மாட்டேங்குது. பிந்து, அம்மா. அத்தை, நீங்களா? என்னம்மா நீ? நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், மாடிப்படி ஏறக்கூடாது, குனிஞ்சு நிமிர்ந்து எந்த வேலையும் செய்ய வேண்டான்னு. நீ கம்முன அமைதியா ரெஸ்ட் எடுன்னு சொல்லியிருக்கேன்ல. நீ எதுக்கு இங்க மாடிக்கு வந்து உட்கார்ந்துருக்க? நீ சொன்னா கேட்கவே மாட்ட. டேய் ராகுல், நான் உனக்கு கூட புரியாதா? உன்கிட்ட எத்தனை தடவை தான் நான் சொல்றது பிந்துவை கஷ்டப்படுத்தாதேன்னு? சரி, 2 பேரும் வாங்க கீழே போலாம். அம்மா, நாங்க கொஞ்ச நேரம் மேல உட்கார்ந்து இருந்துட்டு வரோம். நீ அப்பா ஆக போற, இப்பவாவது கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கோ. இன்னும் விளையாட்டுத்தனமாவே இருக்காத ராகுல். அத்தை, அவன் பொறுப்பாதான் இருக்கான். நான் தான் அவனை மேல கூட்டிட்டு போக சொன்னேன், கொஞ்ச நேரம் காத்தோட்டமா இருக்கட்டுன்னு. நீங்க அவனை எதுவும் சொல்லாதீங்க. வாமா மகாராணி, காலையில தூங்கி எந்திரிச்சு கிச்சன் பக்கமே வரக்கானோ? இவ்வளவு நேரம் என்ன வேலை? அத்தை, கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சது. பிந்துக்கு தனியா நான் சாம்பார் வச்சிருக்கேன். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு முருங்கைக்காய் போட்டு வச்சிருக்கேன். நீ சமைக்கிற லட்சணம் எனக்கு தெரியாது பாரு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அதெல்லாம் நாங்க சாப்பிட்டுக்கிறோம். சின்ன மருமகளுக்கு நானே தனியா செஞ்சு கொடுக்கறேன். நீ போய் துணியெல்லாம் நிறைய கிடக்குது, எல்லாம் எடுத்து துவைச்சு போடு. அக்கா, ஐம் சாரி. என்னால உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாம் இந்த ராகுலால. என்னை எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி என் வாயை மூடி வச்சிருக்கான். துணியெல்லாம் துவைச்சிட்டு சீக்கிரம் கொண்டு வந்து காய போடு. அப்பதான் சாயந்தரமா எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு கம்முன்னு போயிடும். புரிஞ்சுதா? சரிங்க அத்தை. அம்மா,
நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவ ஒத்தையால எப்படி எல்லா வேலையும் செய்ய முடியும்? இவ்வளவு நேரம் அவ கிச்சன்ல இருந்து எல்லாத்துக்கும் தனித்தனியா சமைச்சு வச்சிட்டு இருந்தா. இப்ப போய் துணி துவைச்சிட்டு வந்து எல்லாம் காய போடுன்னு சொன்னா அவ மனுஷியா இல்ல வேற ஏதாவதா? டேய், நானும் எல்லா வேலையும் செஞ்சவதான்டா. ஒத்த வேலை செய்யாமலாம் இல்ல. நீ வயித்துல இருந்தாப்லயும் சரி, ராகுல் வயித்துல இருந்தாப்லயும் சரி, எல்லா வேலையும் இழுத்து போட்டு நான் தான் செய்வேன். அம்மா, நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களா? எனக்கு எல்லாம் புரிஞ்சுதான்டா நான் பேசுறேன். வெண்ணிலாவே சரின்ட்டா, நீ வந்து என்ன குறுக்க குறுக்க நின்னுட்டு இருக்க. முதல்ல போய் ஆபீஸ் கிளம்பி போற வழிய பாரு. பிந்து, நீ வாமா, நம்ம கீழே போலாம். வாமா, அத்தை சொல்றல்ல, உட்காந்துட்டே இருக்க, வா போலாம். அக்கா, உங்ககிட்ட பேசுறக்கு அத்தை விட மாட்டேங்கிறாங்க. அத்தை கிட்ட பேசுறக்கு இவ விட மாட்டேங்கிறான். ஆனா நீங்க என்னதானே தப்பா நினைச்சிட்டு இருப்பீங்க? எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. டேய், இவ்வளவு நேரம் அம்மா பேசுனதை கேட்டுட்டு தானே இருந்த? உங்க அண்ணி உனக்காக எவ்வளவு பண்ணிருக்கா. ஆனா நீ அவளுக்காக அம்மா கிட்ட அப்படி பேசாதீங்க அண்ணின்னு சொல்ல கூட உன்னால முடியலல்ல? அண்ணா, நீயும் அம்மாவை கோவத்துல பேசுற. அம்மா அதுக்கே சங்கடப்பட்டுட்டு இருக்காங்க. இதுல நானும் அம்மாவை அப்படி பேசினேன்னா அம்மா ரொம்ப சங்கடப்படுவாங்கண்ணா. அதான் நான் எதுவும் சொல்லல. அண்ணி, நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க அண்ணி. என்ன மன்னிச்சிடுங்க.